ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் இன்றைக்கி இட்லியும் பூண்டு சட்னியும் செய்யலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெள்ளைப்பூடு நல்லா ஒரு 2 பல்ப் இருக்கும், அந்த அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து உரிச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பச்சையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வதக்க போகிறோம். சட்னி சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி நல்லா ரஃபாக கட் பண்ணி சேர்த்தா போதும், பொடியெல்லாம் கட் பண்ணணும்னு இல்லை. 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி பிடிக்கிறவங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 மிளகாய் வத்தல், கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நீங்கள் ஃபுல்லுமே மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துப்பேன். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். குறன்னு இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் முழுசாகவே மிளகா வத்தல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கலாம். பேனில் முதல்ல தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். நிறைய சேர்த்துட்டு சட்னி ஊற்றினோன்னா ஃபுல்லாக வெளியே தெரிக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அந்த ஜாரையும் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இது கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னி சேர்த்து டக்குன்னு மூடி போடுறேன், இல்லைன்னா ஃபுல்லாக சடன்னு தெரிக்கும். இப்போது ஜார் அலசி தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்மிலே வச்சு இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சட்னி ரெடி. அதை சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு இன்றைக்கி துணி இட்லி தான் ஊற்ற போகிறேன். இந்த இட்லி அப்படியே கொதிக்க எடுத்துட்டு அது கூடவே இந்த சட்னி வச்சு அது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஹா, இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா பூரி பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி சுட இட்லி அது கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இட்லி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி சுடுற இட்லி பார்த்திங்கன்னா சூடாக எடுக்க முடியாது, லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் கரண்டி வச்சு எடுப்போம். ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்க எடுப்போம். அப்படியே உசுன்னு ஊதி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். எங்கள் சித்திங்கெல்லாம், எங்கள் அம்மாவையும் விட எங்கள் சித்தி செய்கிற இட்லிலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இவர் இப்படின்னு சொல்லுவார், எங்கள் அக்கா இட்லி மாதிரி இல்லவே இல்லைன்னுட்டு. அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இட்லி சாஃப்டாக இருக்கும் என்னது. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா இட்லி செய்வாங்க அவங்க அப்படின்ட்டு. நிஜமாலுமே பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி, அப்படியே வாயில் போட்டால் டக்குன்னு ஓடுற அளவுக்கு இட்லி செய்வாங்க. இந்த கைராசியும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சட்னி பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம இட்லி சுடுற வரைக்கும் அதை சிம்லேயே வச்சு விட்டுருக்கேன். அதை பாட்டுக்கு நல்லா சுண்டிகிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 தட்டு இருக்குது, அதனால ஒரு தட்டாக தான் ஊற்றுவேன். கீழே ஒரு தட்டு வச்சோம் அப்படின்னா அந்த வேர்வை இறங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இட்லிலாம் கொஞ்சம் நொதன்னு ஆகிடும். அதனால ஒரு தட்டாக தான் ஊற்றுவேன். எல்லாம் துணியில் தண்ணி தெளித்து தானே எடுக்கிறோம், அதனால இட்லி ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இன்னொரு தட்டு ஊற்றி வச்சுருந்தேன், அதை இப்போ உள்ளே வச்சுருக்கேன். பாருங்கள், அப்படி எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்துடும் ஒட்டாமல். மேலே கொஞ்சம் நல்லாவே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா துணியில் சுத்தமாகவே ஒட்டாது, நல்லா சூப்பராக வந்துடும். ஆவி பறக்க அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு கொஞ்சம் சட்னி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட போகிறேன். அடுத்த ஈடு எடுத்துகிட்டு நான் சாப்பிடுவேன். ஒரு 2-3 ஈடு ஊற்றி வச்சுட்டு நைட்டுமே என்ன பண்ணுறது, இப்போ வெயில் காலம் பார்த்திங்களா, அதனால் ஊற்றி வச்சிடுறது. நைட்டு சாப்பிட்றப்ப லைட்டாக மைக்ரோவேவில் சூடு பண்ணிட்டா போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக இட்லி ப்ளஸ் சட்னி. ஸோ வெயில் காலம் வந்துருச்சு பார்த்திங்களா. பாதாம் பிசின் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜிகர் தண்டா செய்யலாம், நம்ம நன்னாரி சர்பத்துலேயும் போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. அதனால் அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். சியா சீட்ஸுமே கூட வாங்கியிருக்கேன். இதுவும் கூட ஏதாவது ட்ரிங்க்ஸில் இல்லைன்னா அப்படியே புட்டிங் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ இது 2ஐயும் பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா பழம், ஜூஸு இதுதான் ரொம்ப இறங்கும், மோர் அந்த மாதிரிலாம். இப்போயே தாங்க முடியல, 2-3 நாளாக ஓவராக சூடாக இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு வச்சதுக்குள்ளே எனக்கு பாருங்கள் இட்லி ரெடி ஆகிடுச்சு. நானும் எடுத்துகிட்டு சுட தான் சாப்பிட போகிறேன். பாருங்களேன் எப்படி ஆவி பறக்க இருக்குது அப்படின்னு. ஹஸ்பண்டுக்கு வந்து அதில் எண்ணெய் ஊற்றினா பிடிக்காது. நான் வந்து சட்னியில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அன்பாக்சிங் பண்ண வந்த ஹெட்டும் கூட வந்திருக்கான், அவனும் சாப்பிட்டாச்சு. ஸோ அபி வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னென்னா, அவன் இந்த ஹோலி டைமில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயம்புத்தூர்லாம் போயிருந்தான். அங்கே வந்து டெரக்கோட்டா, இந்த மண் பானை அதெல்லாம் இருக்க கடைக்கு போயிருந்தாங்க. அதுவுமே கூட ஒரு வீடியோ எடுத்திருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த கடை, அதோட பிரான்ச் வந்து இங்கே சென்னையிலையும் இருக்கான். அட்ரஸ் எனக்கு கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு கீழே போடுறேன். சூப்பராக இருந்தது, எனக்கு வீடியோ கால்லேயே காட்டினான் ஃபுல்லாக. நான் தான் சொன்னேன், அப்போ எடுறா
அதையும் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அங்கே போய் நின்றுட்டு கேட்டான், மம்மி உனக்கு பிடிக்கும் இல்லை, என்ன வேணும் அப்படின்னு. இந்த யானை அதெல்லாம் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி. மம்மி இது வாங்குவா அது வாங்குவா, நான் 12,000 டெரக்கோட்டா யானை கலராக இருக்கும்ல, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்ட்டு மண் சட்டி மட்டும் 2 பார்த்து, சரி இது ஃபுல்லுமே காட்டணும், உனக்கு எது வேணுமோ சொல்லு மம்மி வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அதனால 2 மண் சட்டியும் ஒரு பிளேட் மட்டும் கேட்டேன், அது வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ பசங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குல்ல, அண்ணுமே கூட எங்கேயா போனான்னா அது மாதிரி தான் கேட்பா, அவனுக்கு எதாவது வேணுமா மம்மின்னு. அவள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் கம்மல் ஜுவல்ஸ் எல்லாம் பிடிக்கும், அது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பா. ஸோ பசங்க வந்து நம்மளை ஞாபகம் வச்சு நமக்கு பிடிச்சதை வாங்கி தராங்க அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கெல்லாம் அப்படிதான், உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டெட்டு நோ பாருங்களேன், வந்து அங்கே கேமரா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் இதா. ஸோ நான் இதை பிரிக்கிறதுக்குள்ள நீங்கள் அந்த கடை எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ள நம்ம இதை பிரிச்சுட்டு அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். அப்படி வந்துட்டு போயாச்சு. அவன் இருந்தப்பயே பிரிச்சு பாரு மம்மி அப்படின்னா, அவன் வந்து இப்போ அந்த ஹோலி டைம்ல வந்தான், வந்துட்டு நைட்டு வந்தான், திருப்ப கிளம்பி போயிட்டான் கொஞ்சம் நேரத்துலயே. கார் எடுத்துட்டு போயிருந்தான், அதனால வச்சுட்டு இதுவும் கொடுத்துட்டு பெங்களூர் போய் சேர்ந்தாச்சு. நான் அப்புறமா அவன் வீடியோவில் போடுறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கல்ல, கடை எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அவங்களுக்கு. சென்னையிலையும் இருக்கு போல, ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்கும், அது மாதிரி உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருந்தது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ளோஸில் பார்க்கலாமா, கேமரா கொஞ்சம் நான் பக்கத்தில் கொண்டு வந்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் இருந்தது, பெருசு சின்னது. நான் சொன்னேன் ஒன்னே ஒன்று போதும், ஏதாவது நம்ம வீடியோவுக்கு பிளேட்டிங் பண்ணோம்னா எடுத்துக்கலான்ட்டு, சின்ன சைஸ் போதும் அப்படின்னு. டக்கு டக்குன்னு எதுவும் சத்தம் வரும், டிஸ்டர்பன்ஸ் ஆகி, பக்கத்தில் ஏதோ வீட்டில் வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால தான். ஸோ இந்த பிளேட் ஒன்று, ஸோ இது ஹாண்டி மாதிரி நல்லா இருக்குல்ல குழம்பு வைக்கிறதுக்கு. நான் அவங்ககிட்ட கேட்டேன் வீடியோ காலில் இருந்தப்பயே, சமைக்கிற மாதிரி தானே. சிலது வந்து இந்த தயிர் பானை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அடுப்புல எல்லாம் வைக்க முடியாது, இல்லை இது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒன்று நல்ல மூடியோட, கொஞ்சமாக நம்ம பிரியாணி பண்ணணும் இல்லை குழம்பு ஏதாவது பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். மூடியோட இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. என்கிட்ட நார்மலாக நம்ம ரெட்டு அண்டு கருப்பு வந்து என் ஃப்ரெண்டு கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 440 ரூபாய். பரவாயில்ல ரேட். ஆக்சுவலாக வெளியில் கேட்டாலுமே 400-500 தான் சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்கள் ஊர்களெல்லாம் எங்கேயாவது கம்மியாக கிடைக்குமான்னு சொல்லுங்கள். கேரளாவில் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்தது வந்து கம்மியாக தான் அவங்க கேட்டேன், என்கிட்ட காசு கூட வாங்கலை, கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதனால ரேட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 440ன்னா ஓகே, தாராளமாக வாங்கலாம். நல்லா இருக்குல்ல. அடுத்ததும் இதுவும் அடுப்புல வச்சு யூஸ் பண்ற மாதிரி தான், சின்னதா ஒரு இது எல்லாம் மூடியோடையே இருக்கு பாருங்களேன். ஸோ இது ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். பெருசாலாம் இருந்துச்சு, வேணுமான்னு கேட்டா. என்கிட்ட முதல்ல வைக்க இடம் இல்லை, 4-5 மண் சட்டி வச்சிருக்கேன், மண் கடாய், 2-3 குழம்பு சட்டி எல்லாமே. அதனால இது கியூட்டா குட்டியா இருந்தது மூடியோட, அதனால இது மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு. இது 330 ரூபாய். நல்லா இருக்குல்ல. இது வந்து ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ண போறேன்னா, வாளியில தண்ணியில முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். நல்லா இருக்கு, ஃபினிஷிங் எல்லாம் நீட்டா, எங்கேயுமே சொர சொரன்னு இல்லாம. ஸோ ரேட்டும் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நீங்க எப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்கள் எல்லாம் சின்ன கடைகள் எல்லாம் நல்லா கிடைக்கும், ரேட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இங்க சென்னையில நான் ஆவடியில எல்லாம் கேட்டேன்னா விலை ஜாஸ்தியா தான் சொல்றாங்க. ஒரு தடவை கூட ஏதோ வாங்கினேன், 400-500க்கு கம்மியாலாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலா.
ஸோ ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கு, மூடியோடவும் இருக்குது. அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.